1 இயர் பிரேக் எடுத்து திரும்பி நீட் ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை எம்பிபிஎஸ் சீட் வந்து அப்ராட்ல போட்டு அங்கே படிக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அதை நான் கிளியர் பண்ணுறேன் வாங்க. இப்போ நீங்க வந்து 12th படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போதான் 12th படிச்சு நீட் எக்ஸாம் எழுதி அங்கே கொஞ்சம் நல்ல மார்க் வரல, அப்போ ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அப்போ ஏன்னா 1 இயர் நீங்கள் வந்து எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு வயசும் இருக்கும். அதனால் நல்லா இப்போதான் 12th முடிச்சிருப்பீங்க, அதனால் நீங்கள் வந்து அதே கன்டினியூட்டியில் தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணி நல்லா ஸ்கோராக எடுக்கலாம். ஆல்ரெடி 2 இயர் 1 இயர் 3 இயர் கிட்ட எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க ரிப்பீட் பண்ணி, அவங்களாம் இப்போ ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 12th முடிஞ்சே ரொம்ப வருஷம் ஆகுது, அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்காது. அதனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ரிப்பீட் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் என்ன தான் ப்ரோ பண்ணுறது, வேற கோர்ஸ் எடுத்துகிட்டு போகதான்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்ராட் இருக்குல்ல, அப்ராடில் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இல்லை ப்ரோ அங்கே வந்து ரொம்ப ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் இருக்கே அது ஸ்கேமா அப்படி இல்லைன்னு. நல்ல காலேஜாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் பட தேவையில்லை, இங்கே படிக்கிற மாதிரி தான் அங்கேயுமே. ஓகேவா? உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கும் இல்லை கமெண்ட்ல கொடுத்து வச்சிருப்பேன், அந்த நம்பருக்கும் ஒரு மெசேஜ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்ராடை பற்றி. அவ்வளோதான். தேங்க்யூ.